இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே மல்டிப்ளை த பெனாமியல்ஸ். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் எழுதுகிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2x + 5 × 4x - 3 அப்படிதானே? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கூட, இப்போ இந்த 2x கூட 4x, அதே இந்த 2xை கொண்டு போய் 3ஆல், அதேமாதிரி இந்த 5ஐ கொண்டு போய் 4x, இந்த 5ஐ வச்சு இந்த 3ஆல், இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x × 4x 8x², அதே மாதிரி -6x, அது 5ஐ கொண்டு +5 × 4 20x, ப்ளஸ் மைனஸ் -15, 5 × 3 15. இது எப்படி மாற்றலான்னு பாருங்கள். 8x², இங்கே 20 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அப்போ ப்ளஸ் 14x. ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோன்னா வேறு வேறு சைன் இருக்குது. எக்ஸோட கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இது ரெண்டையும் ஒன்று ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சைனை பொறுத்து மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய நம்பரில் உள்ள அடையாளம் ப்ளஸ் போட்டு 14x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -15 இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரே எக்ஸ்பிரஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். y - 8 and 3y - 4. ஸோ y - 8ஐயும் 3y - 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். போன சம் மாதிரியே தான். அந்த ஒய்யை கொண்டு போய் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 8ஐ வந்து 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ y × 3y உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணால் எழுதி பார்க்கலாம். அதுக்கடுத்து -y × 4, அடுத்து -8 × 3y, அப்புறம் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகி 8 × 4ன்னு ஆகும். அப்போது 3 × y × y 3y², இங்கே -4y, இங்கே 24y, -24y + 32. ஸோ 3y². இப்போ இதுவும் மைனஸ், ஸோ ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். பெரிய நம்பரில் மைனஸ் அடையாளம். ஸோ -28y + 32. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ ஈஸியாக ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். டெசிமல் நம்பரில் இருக்குது, பட் ஓகே, இதை இப்படி வச்சும் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்ப்போமா? ஓகே. 2.5l - 0.5m × 2.5l + 0.5m. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா மெத்தடு நம்ம சொல்லலாம். அதாவது a + b × a - b, a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா a² - b², இதுதான் ஃபார்முலா. ஸோ கொஷினில் a அப்படிங்கிறது இங்கே என்னது அப்படின்னா 2.5l, பிங்கிறது இங்கே என்னது அப்படின்னா 0.5m. ஸோ a² - b² தான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ 2.5l the whole square -b²க்கு 0.5m the whole square என்ன வரும் பாருங்கள். 25 × 25 எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதில் 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ×25 எவ்வளவு? ஓகே, 625. ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னா 6.25l² மாறும். 5 × 5 25 தான், அப்போ 0.25m² மாறும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த ஆன்சர் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இது ஒரு ஈஸி சம் தான். ஸோ a + 3b × x + 5 தான். ஸோ ஒவ்வொரு டம்மாக நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா. a × x + a × 5 + 3b × x + 3b × 5. ஸோ ax + 5a + 3bx +
15b. ஓகேவா? ஓகே. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா இது ஏஎக்ஸ் ஒரு ஏஎக்ஸ் இருக்குது, 3bx இருக்குது, எல்லாமே வேறு டைம் 5a இருக்குது, 15b இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது 4th சம். இதே மாதிரி அடுத்து 5th பாருங்கள். 2pq + 3q² ஒரு டேர்மாக கொடுத்துருக்காங்க. 2pq + 3q². இது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3pq - 2q². ஸோ இதில் கொஞ்சம் ஸ்கொயர்லாம் இருக்கிறத பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம வந்து மற்ற சம் பண்ண மாதிரி இதையும் ப்ரொசீஜர் படி மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். பாருங்கள், 2pqவை கொண்டு போய் ஃபஸ்ட்டு 3pqவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2pq × 2q². அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த 3q² 3pqவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3q² × 2q². இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ இதில் 2 × 3 6pq மைனஸ் இங்கே என்ன வருது, 2 × 2 4. p வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது, ஆனால் q வந்து இங்கே ஒரு 1 அங்கே ஒரு 2 இருக்கிறனால க்யூப் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 3s are 9. p ஒரு இடத்துல இருக்குது, அதனால் p அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு q², அங்கே ஒரு q². ஸோ டோட்டலாக q⁴. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்கன்னா -3 × 2 6 q², q⁴. ஓகே. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேர்மாக இருக்குது பாருங்கள். pqங்கிறது வேறு, q3ங்கிறது வேறு, pq⁴ வேறு, வெறும் q⁴ வேறு. ஸோ இதோட சம் முடிஞ்சுது. ஓகேவா? இதேமாதிரி அடுத்தது 6th சம் பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் பார்க்க எப்படி இருந்தாலும் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? எப்படின்னு பார்ப்போம். 3/4 a² + 3b². இதை கொண்டு எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா இதை. ஸோ இதை உள்ளே கொண்டு போயிட்டோம் 4 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால நான் உள்ளே கொண்டு போய்க்கிறேன். 4a² - 8/3b². ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3/4 a² 4a² மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து மைனஸ் 3/4 a² × 8/3b². அடுத்தது ப்ளஸ் 3b² 4a² மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 3b² × 8/3b². இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இந்த 4 கேன்சல், 3 மட்டும் தான் இருக்கும். a² a⁴. அதே மாதிரி இங்கே வாங்க, மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 3யை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 2 4s are 8. ஸோ 2 தான் கான்ஸ்டன்ட். a² இருக்குது, b² இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது ப்ளஸ் 4 × 3 12, a² b² இருக்குது. இங்கே மைனஸ் தான், இங்கே இந்த 3 போயிடும், 8 மட்டும்தான். b² × b² b⁴ ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 3a⁴ ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இது ரெண்டும் பாருங்கள் சேமாக இருக்குது. a² b². ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பரோட அடையாளத்தை போட்டுக்கிடுவோம். 12லேருந்து 2 போயிடுச்சுன்னா 10a² b² - 8b⁴. ஓகேவா? இதுதான். இதுக்கு மேலே இதை என்ன செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம 6 சம் வரை செஞ்சாச்சு. இதுதான் மெத்தட். ஓகேவா? வெரி ஈஸி ஒன். கவனமாக செஞ்சோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? டோட்டலாக இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரை 6 சம்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். 1 2 6 சம்மே சேம் ப்ரொசீஜரில் தான் இருக்குது. பட் மல்டிப்ளை பண்ணி சைன் கரெக்டாக போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.